அனைவருக்கும் வணக்க மக்களே. உடனுக்குடன் வானிலை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ மறக்காமல் தயவுசெய்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. இன்றைக்கான தேதி பார்த்தீங்கன்னா மார்ச் 14/3/2025 ஆகிறது. நம்ம தமிழகத்தில் நேற்று முன்தினம் பார்த்தீங்கன்னா டெல்டா மாவட்டம், தென் மாவட்டம் மற்றும் மேற்கு உள் மாவட்டங்களில் காற்று சுழற்சி காரணமாக அதிகமான மழை என்பது பதிவானது. குறிப்பாக டெல்டா மாவட்டம் முழுவதுமே கடந்த காற்று சுழற்சி காரணமாக அதிகமான மழை அப்படிங்கிறது பதிவாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தென் கடலோர மாவட்டங்கள், குறிப்பாக ராமநாதபுரம், ராமேஸ்வரம், தூத்துக்குடி, கோவில்பட்டி, அதாவது ஒட்டுமொத்த தென் மாவட்டங்கள் முழுவதுமே அதிகமான மழை அப்படிங்கிறது நம்ம அறிவித்தபடியே பதிவானது. சேலம் மாவட்டம், மேற்கு உள் மாவட்டம், கோயமுத்தூர், நீலகிரி, மைசூர் வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த மழை நம்ம அறிவித்தபடியே முன்னேற்றம் அடைந்தது. இது நம்ம முன்கூட்டியே நம்ம அறிவித்து விட்டோம். சரிங்க, இப்போ காற்று சுழற்சி கடந்து, அதாவது இலங்கை மற்றும் தமிழகம் கடந்து கிட்டத்தட்ட பல மணி நேரங்கள் ஆகிவிட்டது. அடுத்தடுத்து வரும் நாட்களில் நம்ம தமிழக வானிலை எப்படி இருக்கும், மழை பொழிவிற்கு வாய்ப்பு இருக்கா, அடுத்த காற்று சுழற்சி ஏதாவது வருவதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு வாங்க பார்க்கலாம். நம்ம தமிழகத்தில் வரக்கூடிய நாட்களில் வானிலையை பார்த்திங்கன்னா அது எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வறண்ட வானிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது வட மாவட்டங்களிலும் அதிகமான வெப்பம் உயரும், டெல்டா மாவட்டங்களிலும் அதிகமான வெயில் கண்டிப்பாக காணப்படும். தென் மாவட்டம், தென் கடலோர மாவட்டங்கள் மற்றும் மேற்கு உள் மாவட்டங்கள், அதாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து 38 மாவட்டங்களிலும் வெப்பநிலை, அதாவது வெயிலோடைய தாக்கம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் மென்மேலும் அதிகரிக்க போகுது. கண்டிப்பாக இந்த மாதம் முடிவதற்குள்ளே பார்த்திங்கன்னா ஏப்ரல் மேலே அதிகமான வெப்பம் தொடரும். ஆனால் இந்த மாதம் முடிவதற்குள்ளே 41 டிகிரிக்கு மேலே தொடப்போகுது. அதாவது குறிப்பாக உள் மாவட்டங்களில் 42 டிகிரிக்கு மேலே அதிகபட்சமாக இந்த வருடம் குறிப்பாக மார்ச்சில் அதிகமான வெப்பம் பதிவாக வாய்ப்பு இருக்குது. எனவே நம்ம எல்லாருமே அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வட மாவட்ட மக்கள் கவனமாக இருக்கணும். வட உள் மாவட்டம் மற்றும் டெல்டா மாவட்டம், தென் மாவட்டம், மேற்கு மாவட்டம், தென் மாவட்டம், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், அதாவது எல்லா மாவட்டமும் கவனமாக இருக்கணுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா வரக்கூடிய நாட்களில் அதிகமான வெப்பம் கண்டிப்பாக உயருங்க. அதிகமான வெப்பம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உயரும். ஸோ அடுத்து இன்று மதியம் வெப்பநிலை பதிவுகள் பார்த்திங்கன்னா வட உள் மாவட்டங்கள், குறிப்பாக திருப்பத்தூர் 33 டிகிரி வரைக்கும் பதிவாக வாய்ப்பு இருக்குது. அதே போல் சித்தூர், வேலூர், திருத்தணி அதிகபட்சம் 36 டிகிரி முதல் 37 டிகிரி வரைக்கும் பதிவாக வாய்ப்பு தென்படுகிறது. அதே போல் சென்னையில் 30 டிகிரி பதிவாக வாய்ப்பு இருக்குது. காஞ்சிபுரம் 36 டிகிரி வரைக்கும் வெப்பம் பதிவாக வாய்ப்பு இருக்குது. திருவண்ணாமலையில் அதிகபட்சம் மதியம் 2 மணிக்கு மேலே 35 டிகிரி வரைக்கும் பதிவாக வாய்ப்பு இருக்கிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி மாவட்டங்கள் முழுவதுமே மதியம் ஒரு 2 மணிக்கு மேலே அதிகபட்சம் 34 டிகிரி வரைக்கும் வெப்பம் பதிவாக வாய்ப்பு இருக்குது. புதுச்சேரி 30 டிகிரி வரைக்கும் வெப்பம் பதிவாகலாம். டெல்டா மாவட்டங்கள் முழுவதுமே 30 டிகிரி முதல் 37 டிகிரி வரைக்கும் அதிகபட்சமாக வெப்பம் பதிவாக வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, பெரம்பலூர், அரியலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், முத்துப்பேட்டை, ஒட்டுமொத்த டெல்டா மாவட்டங்கள் முழுவதுமே இன்று மதியம் அதிகமான வெப்பம் அப்படிங்கிறது கண்டிப்பாக பதிவாகும். எனவே டெல்டா மாவட்ட மக்கள் கவனமாக இருங்க. அதே போல் தென் மாவட்டங்கள், குறிப்பாக காரைக்குடி 33 டிகிரி வரைக்கும் பதிவாக வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கு மதுரையில் 34 டிகிரி வரைக்கும் தொட வாய்ப்பு இருக்குது. அருப்புக்கோட்டை 33 டிகிரி வரைக்கும் பதிவாக வாய்ப்பு இருக்குது. சாத்தூர், கோவில்பட்டியில் அதிகபட்ச வெப்பநிலை பதிவுகள் 34 டிகிரி வரைக்கும் பதிவாக வாய்ப்பு இருக்குது. ராஜபாளையம், தேனி அதாவது தென் மாவட்டம், மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் முழுவதுமே
33 முதல் 35 டிகிரி வரைக்கும் பதிவாக வாய்ப்பு இருக்குது. அதே போல் தேனி மாவட்டம் அதாவது கொடைக்கானலுக்கும் வால்பாறைக்கும் இடைப்பட்ட பகுதியில் சற்று குறைவான வெப்பம் பதிவாக வாய்ப்பு இருக்குது. அது எங்கன்னு கேட்டிங்கன்னா, வால்பாறையில் 29 டிகிரி, கொடைக்கானலில் 25 டிகிரி. அதாவது கொடைக்கானலுக்கும் வால்பாறைக்கும் இடைப்பட்ட பகுதியில் ஒரு 24, 23 டிகிரி தான் பதிவாகும். அது சில இடங்களில் மட்டும் குறைவாக இருக்கும். அதே போல் நீலகிரி மாவட்டம் அங்கே கொஞ்சம் வெப்பம் குறைவாக இருக்கும். ஆனால் தேனி மாவட்டம் வெப்பம் அதிகம். அதே போல் மதுரை மாவட்டம் வெப்பம் அதிகரிக்கும். கோவில்பட்டி, திருநெல்வேலி, நாங்குநேரி, திசைநிலை பகுதி, அதே போல் காயல்பட்டினம், தூத்துக்குடி மாவட்டம், நாகர்கோவில், கன்னியாகுமரி, ஒட்டுமொத்த தென் மாவட்டம் மற்றும் தென் கடலோரம் கூட அதிகமான வெப்பம் பதிவாக வாய்ப்பு இருக்குது. ராமநாதபுரம், ராமேஸ்வரம் 28 டிகிரி தான். ராமேஸ்வரம் அது கடல் பகுதி அப்படின்னால கொஞ்சம் வெப்பம் மிதமாக இருக்கும். ராமநாதபுரம், தொண்டி, தென் மாவட்டம் உள்பகுதி, சிவகங்கை, மானாமதுரை இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமான வெப்பம் பதிவாகும். அடுத்து உள் மாவட்டங்கள், அதாவது சேலம் மாவட்டம், கரூர் மாவட்டம், திருப்பூர் மாவட்டம், கோயம்புத்தூர் மாவட்டம், இங்கேயும் இன்று மதியம் அதிகமான வெப்பம் பதிவாக வாய்ப்பிருக்கிறது. எனவே மேற்கு உள் மாவட்டங்களில் கண்டிப்பாக அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் பார்த்திங்கன்னா வெப்பம் அப்படிங்கிறது பல மடங்கு அதிகரிக்கும். குறிப்பாக கிருஷ்ணகிரி, தருமபுரி, வட உள் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா உள் மாவட்டங்கள், தென் உள் மாவட்டங்கள், மேற்கு மத்திய இந்த உள் மாவட்டங்கள் முழுவதுமே, அதாவது கடலோரத்தில் 35 டிகிரி வரைக்கும் தொடும் வரக்கூடிய நாட்களில் மேற்கு உள் மாவட்டங்களில் 40 டிகிரிக்கு மேலே தொட வாய்ப்பு இருக்குது. எனவே மேற்கு மாவட்ட மக்கள் கவனம். வரக்கூடிய நாட்களில் வறண்ட வானிலை தான், மழைக்கான சான்சஸ் கம்மி தான், வெப்பம் பல மடங்கு உயர வாய்ப்பு இருக்குது. சரிங்க, அடுத்து மழை பொழிவிற்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு குறைவு தாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, தற்பொழுது காற்று சுழற்சி மழை கொடுத்து அது இப்போ போயிடுச்சு. அந்த சுழற்சி வந்தபோது உயர் அழுத்தங்கள் எதுவுமே நம்ம பக்கத்தில் இல்லை. இப்போ அந்த சுழற்சி விலகிய பிறகு உயர் அழுத்தங்கள் அப்படிங்கிறத நம்ம அறிவித்தபடி தற்பொழுது வந்துவிட்டது. இப்போ தமிழகம் அருகே குறிப்பாக வங்கக்கடலை மையம் கொண்டிருக்கிறது. இது நம்ம தமிழகத்திற்கு மிக அருகே தான் இருக்கிறது. ஸோ இதனால தான் பார்த்திங்கன்னா காலையில் அதிகமான பனிப்பொழிவு, அதிகமான குளிர் தற்பொழுது தமிழகம் முழுவதும், குறிப்பாக வட மாவட்டம், டெல்டா மாவட்டம், தென் மாவட்டங்கள், ஒட்டுமொத்த மேற்கு மாவட்டங்கள் தமிழகம் முழுவதும் தற்பொழுது காலையில் பார்த்திங்கன்னா விடிய காலையில் கடும் பனிப்பொழிவு, கடும் குளிர் காணப்பட்டு வருகிறது. இதுவே மதியானம் பார்த்திங்கன்னா அந்த பனிப்பொழிவு அப்படிங்கிறது வெப்பமான ஒரு சூழ்நிலை. அதாவது இந்த உயரழுத்தங்கள் எப்போதுமே காலையில் ஒரு பனிப்பொழிவு அதிகமாக கொடுக்கும், குளிர் அதிகமாக இருக்கும். இதுவே மதியம் ஒரு 10 மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா அதிகமான வெப்பத்தை கொடுக்கும், அதிகமான வறட்சி, அதாவது மழை இல்லாத ஒரு வானிலையை கொடுக்கும். ஸோ கவலைப்படாதீங்க, இந்த நிலை கண்டிப்பாக மாறும். அதாவது மார்ச் இறுதியில் சில இடங்களில் மட்டும் நம்ம தமிழகத்தில் மழை பெய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் கேரளாவில் தினமும் மழை உண்டு. கேரளா, அதாவது அந்த மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகள், நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் அந்த கேரளா அந்த மலை மீது மட்டும் ஒரு சில இடங்களில் வரக்கூடிய நாட்களில், அதாவது இன்று முதல் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களாக இருக்கட்டும், அல்லது வாரங்களாக இருக்கட்டும், அல்லது மாதங்களாக இருக்கட்டும், கேரளாவில் மட்டும் இனிமேல் தினமும் இடியுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்புகள் கேரளாவில் மட்டும் இருக்குது. அதாவது குறிப்பாக தெற்கு கேரளா, திருவனந்தபுரம், கொச்சி, ஆலப்புழா, இந்த தெற்கு கேரளாவில் சில இடங்களில் மட்டும் இடியுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு இருக்குது. வடக்கு கேரளாவிலும் வாய்ப்பு இருக்குது, கேரளா அந்த முழுவதுமே வாய்ப்பு இருக்குது. ஆனால் தென் மாவட்டம், மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகள், குறிப்பாக கன்னியாகுமரி, தென்காசி, சிவகாசி, திருநெல்வேலி மாவட்டம், மேற்கு தொடர்ச்சி மலை பகுதி, இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா லேசான மிதமான மழைக்கு மட்டுமே வாய்ப்பு இருக்குது. கனமழை கூட வரலாம், அதிகபட்ச வாய்ப்பாக இருக்கிறது. ஆனால் தமிழகம் முழுவதும் பரவலாக, அதாவது வட மாவட்டம், டெல்டா மாவட்டம், தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு உள் மாவட்டங்கள் முழுவதுமே பரவலான கோடைமழை அப்படிங்கிறது ஏப்ரல், மே மாதங்களில் தொடங்கும். குறிப்பாக ஏப்ரல் மாதம் தொடங்கிவிடும், அடுத்த மாதம் கண்டிப்பாக தொடங்கிவிடும். மே மாதம் அதிகமான மழைப்பொழிவு பரவலாக காத்திருக்கிறது. ஸோ இந்த மாதம் இந்த மழை வருவதற்கு கொஞ்சம் வாய்ப்பாக தான் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ உயரழுத்தம் நம்ம கவனிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா உயரழுத்தமும் இருக்குது. ஸோ இது இருந்தாலே நம்ம பக்கம் மழை கொடுக்காது. இது விலகணும். இது விலகினா தாங்க நம்ம பக்கம் மழை கொடுக்கும். எப்போதுமே
இப்போ வந்து நான் வந்து சொல்லிட்டேன். நான் வந்து கரெக்டாக சொன்ன மாதிரி மழை பெஞ்சிருக்கு. ஏன்னா அந்த இந்திய பெருங்கடல் வந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன், மழை அதிகமாக கொடுக்கும். அந்த இந்திய பெருங்காற்று நம்ம தமிழை நோக்கி திரும்பணும், திசை திருப்பணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்நேரம் பார்த்தீங்கன்னா தெற்கிலேருந்து காற்று வடக்கு நோக்கி முன்னேறி இருக்கணும். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முன்னேறலை. இந்த உயர் அழுத்தங்கள் என்ன பண்ணுதுன்னா ஒரு தடையாகவே இருக்கிறது. அதாவது இந்த இந்திய பெருங்கடல் காற்று வந்து முன்னேற்ற முடியாமல், அது மட்டும் இல்லாமல் இந்திய பெருங்கடல் அங்கே வந்து அதாவது நம்ம தமிழர்கள் வாழும் தீவில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக மடகாஸ்கர், அது மட்டும் இல்லாமல் ஆஸ்திரேலியா அங்கே பார்த்தீங்கன்னா அடிக்கடி புயல்கள் வரக்கூடிய நாட்கள் உருவாக போகுது. அந்த புயல்கள் என்ன பண்ண போகுதுன்னு கேட்டிங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இந்திய பெருங்கடல் காற்று நம்ம இந்தியை நோக்கி வராமல் அப்படியே தன் பக்கம் எடுத்துக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய நாடுகளை கடுமையாக தாக்க போகுது. இதான் நடக்க போகுது. எனவே இந்த இந்திய பெருங்கடலை குறிப்பாக ஆஸ்திரேலியா, இந்திய பெருங்கடல் குறிப்பாக தெற்கு இந்திய பெருங்கடலில் அதிகமான புயல்கள் வரக்கூடிய நாட்களில் உருவாக வாய்ப்பு இருக்குது. அந்த புயல்கள் மடகாஸ்கர், ஆஸ்திரேலியா நாடுகளை கடுமையாக தாக்கப்போகுது. சரி, அடுத்து மழைப்பொழிவு பொறுத்த வரைக்கும் கேரளாவில் மழை கண்டிப்பாக இருக்குது. அது சில இடங்களில் மட்டும் மழை உறுதி. தென் மாவட்டம், டெல்டா மாவட்டம் மற்றும் மேற்கு மாவட்டங்களுக்கு மற்றும் வட உள் மாவட்டங்கள், கடலோர மாவட்டங்களுக்கு மார்ச் இறுதி அப்படி இல்லைனா ஏப்ரல் மே மாதங்களில் பரவலான கோடை மழை அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. என்ன வேணால் நடக்கலாம். அதாவது வரக்கூடிய நாட்களில் மார்ச் இறுதியில் கூட மழைக்கான சாதகம் அமையலாம். தொடர்ந்து எழுந்திருக்கவும் காலநிலை மாற்றங்கள் ஏற்பட்டுவிட்டது. இனிமேல் வரக்கூடிய நாட்களில் திடீரென்று கிளைமேட் மாறும். எனவே நம்ம அறிக்கையை பாருங்கள். ஒரு அப்டேட்டும் ரொம்ப முக்கியம். விவசாயிகள், பொதுமக்கள் வரக்கூடிய நாட்களில் கவனமாக இருக்கணும். வெப்பம் அதிகரிக்கும், அது கண்டிப்பாக உறுதி. நன்றிங்க.